என் தங்கப்புல, என் பட்டுக்குட்டில்லா, துங்கு துங்கு. ஓ ஓ ஓ ஓ, உனக்கு மாமே ராக்கெட் வாங்கி தரேன். அந்த ராக்கெட்ல ஏறி நாம ஆகாசத்துக்கு போவோம். அங்க போனா நல்லா வைரம் மாதிரி நட்சத்திரம்லாம் தக 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 தகன்னு மின்னு. என் தங்க பிள்ளைக்கு என்னென்ன நட்சத்திரம் பிடிக்குதா அது எல்லாத்தையும் நீயே லவக்கு லவக்குன்னு பறிச்சு அதுல உன் கழுத்துக்கு நெக்லஸ், உன் காதுக்கு கம்பலு, உன் கைக்கு வளையல்னு செஞ்சு தருவனா மாமே. அப்படியே உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அந்த ராக்கெட்லயே நாம பூமிக்கு வந்து இறங்குவோமா? ஓகேவா? இப்ப தூங்கிடுச்சலாம். ஏம்ல தூங்கிட்டாளா பாரு. அவ அப்பவே தூங்கிட்டா. தாய்மாமன் தோல்ல படுத்து தூங்குனா தூக்கம் தன்னால வந்துரும்ல. ஏம்ல எசிக்கு மருந்துலாம் சாப்பிட்டாளா? குழந்தைய போய் கொடுத்துருவோமா? தாய்மாமன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தகப்பன ஆகணும்னு எப்படா உனக்கு ஆசை வரும்? நமக்கும் ஒரு குட்டி சூடாமணி வேணாமாடா? ஏம்ல இம்புட்டு நாள் பொறுத்துக்கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட மாட்டியா? ஏம்ல இப்பதான் ரத்தனா வாழ்க்கையே சரியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல வீராவும் அவனை ஏத்துக்கிடுவா. ஏத்துக்கிட்டு அங்க போறா. பிறகு ஏசைக்கு புள்ளியும் பெத்துட்டா. இன்னும் கொஞ்ச நாள் அவளும் அங்க போயிடுவா. பிறகு நாம் தாம்ல. நீ என்னைக்கு வீராவை அனுப்பி நாம என்னைக்கு ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறது? நடக்கிறத பேசு. ஏம்ல அவளுக்கு என்ன இப்ப? மறந்துட்டியா? எங்க அப்பா வந்து கூப்பிட்டாதான் இவ போவேன்னு சொல்லிருக்கான். அவர் எப்படிடா மனசார வந்து இவளை கூப்பிடுவாரு? அவர் கூப்பிடாம இவ எப்படி போவா? இல்லே, ஆரம்பத்துல உங்க அப்பன் தானே வந்து கூப்பிட்டான். அப்ப இவ போக மாட்டேன்டா. இப்ப உங்க அப்பா வந்து கூப்பிட்டாதான் இவ போவான்னு அடம் பிடிக்க உங்க அப்பா வர மாட்டேங்க. நாளைக்கு பாரு, அந்த ஆளே வந்து நின்னு கூப்பிடதான் போறாரு. இவளும் அவ கூட போதான் போறான். யாரு? எங்க அப்பா. அவரே வந்து வீராவை கூப்பிடுவாரா? நீ கனவு கண்டுகிட்டே இரு. இல்லை, உன் அப்பனை தெரிஞ்ச அளவுக்கு இன்னும் இந்த சண்முகத்தை புரிஞ்சுக்கலையே நீயே. நீ வேணா பாத்துட்டே இரு, உன் அப்பனே வந்து கூப்பிடுவான். இவளும் அவரு கூட கிளம்பி போறா. ஏட்டி பரணி, புள்ளைய கொண்டு வாட்டி. ஆமா ஆமா. இல்ல ஆத்தா, புள்ள அட ஆரம்பிச்சிட்டா. ஓ ஓ ஓ ஓ, இல்ல போய் கொடுத்துட்டு வந்துடுது. ஓ ஓ ஓ ஓ, இல்ல நீயே போய் கொடுத்துரு. அச்சச்சோ, பாப்பா முழிச்சிட்டா. நீ வேணா பாத்துட்டே இரு, உன் தாத்தனை எப்படி வர வைக்க. வீட்டேறி வந்து அந்த பெரும் பையன் முன்னாடி நின்னு உன் தங்கச்சி அனுப்பி வைப்பான்னு வந்து கேட்க சொல்லு. அப்பதான் நான் வருவேன். அப்போ உறுதியா சொல்றியா? ஆமா, இதுதான் நிச்சயம். எனக்கு என் அண்ணன் முக்கியம், அதோட மரியாதை முக்கியம். அண்ணனுக்கு அப்புறம் தான் அத்தனை பேரும். உங்க அப்பா வந்து அழைக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கைய. என்கிட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்றதை விட உன் அப்பா கிட்ட போய் பேசு. அவரை வந்து அழைக்க சொல்லு. ஏட்டி, இதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்கக்கூடிய வேலையா? நடந்துதான் ஆகணும்னு நான் சொல்லுதேன். சவுந்தர பாண்டிக்கு அவரோட ஈகோ தான் முக்கியம். உனக்கு உன் அண்ணன் முக்கியம். இடையில நான் யாரு? வைத்தியக்கார மாதிரி உன்னை உருகி உருகி லவ் பண்ணி உன் பின்னாடி சுத்தனே, எனக்கு என்னடி மதிப்பு? என்னெல்லாம் பத்தி இங்க யாருக்குமே கவலை இல்லைல்ல? அப்படி நான் என்னடி பாவம் பண்ண? நான் எதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டினேன்னு உனக்கு தெல்ல தெளிவா சொல்லிட்டேன். அது தப்புன்னா மன்னிச்சுக்கோன்னு மனசை விட்டு மன்னிப்பும் கேட்டுட்டேன். அப்புறம் எதுக்குடி இம்பிட்டு சித்திரவதை செய்த? போதுண்டி, எனக்கு அலுப்பா இருக்கு. கட்டின பொண்டாட்டி மனசு முழுக்க நிறைஞ்சிருக்க பொண்ணு என்னை எம்பிட்டு அசிங்கப்படுத்தினா என்ன? எல்லாத்தையும் தாங்கிக்கலாம் தாண்டி உன்னை சுத்தி சுத்தி வந்த. நீ செருப்பால் அடிச்சதுக்கு ஈகோ பார்க்காம நீ ஏதா வேணும்னு உன் பின்னாடியே தான் அலைஞ்ச. இதுக்கு மேல என்னால முடியலடி. மனசுல நம்பிக்கையும் போயிடுச்சு.
எங்க அப்பாவுக்கும் உன் குடும்பத்துக்கும் தான் சண்டை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நடுவுல என்னைய வச்சு உதைச்சு உதைச்சு விளையாட போறீங்க இல்லையா? இல்லடி, போதும். இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீங்க என்னைய தானே அடிச்சு விளையாடுதிய. என்னால வலி தாங்க முடியலடி. ஆமா, அதனால நான் இந்த ஊரை விட்டு போறேன். இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உன் ஸ்டேஷனுக்கு கூட வர மாட்டேன். என்னடா சொல்லுதா? நான் மும்பைக்கு போறேன். அங்க என் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கூட தங்கிட்டு நான் வேலை தேட போறேன். இனி நான் அங்க வர மாட்டேன். உனக்கும் நிம்மதி, உன்னோட எதிரி என் அப்பாவுக்கும் நிம்மதி. நிஜமாவே முடிவு எடுத்துட்டியா? உனக்கும் உன் அண்ணன் முக்கியம். நீ தாராளமா உன் அண்ணன் கூடவே இருந்துக்கலாம். நீ நீ என் வீட்டுல வந்து வாழ மாட்டேன்றதால சவுந்தரபாண்டி சாரும் சந்தோஷமா இருக்கலாம். என்னைய பத்தி யாருக்கு இங்க கவலை? அவங்க சுயநலத்தோட நல்ல சந்தோஷமா இருக்க. குட் பை.